அனைவருக்கும் வணக்கம். iOS மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் வெபினாருக்கு உங்களை வரவேற்கிறோம். A special thanks to Karpagam staffs and students from the Department of Computer Science and Engineering, eGovernance Helpdesk for hosting this video. First iOSனா என்னன்னு பார்ப்போம். iOSங்கிறது மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது ஆப்பிள் நிறுவனத்தால் கிரியேட் பண்ணி அவங்க ஹார்ட்வேர்க்காக ரிலீஸ் பண்ணது தான். இதோட முதல் வெர்ஷனை 2007 ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு iOS அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்னென்ன ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். iOS மற்றும் ஆப்பிள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மேக் மெஷினில் மட்டும்தான் டெவலப் பண்ண முடியும். ஏன்னா இதற்கு தேவையான எக்ஸ்கோட் ஐடி ஒன்லி மேக் மெஷினில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம iOS அப்ளிகேஷனோ அல்லது ஆப்பிள் அப்ளிகேஷனோ நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக மேக் மெஷின் நமக்கு தேவைப்படும். ஒரு iOS அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான என்னென்ன ஸ்கில் செட் வேணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜான ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங் அல்லது Objective-C ப்ரோக்ராமிங். Objective-C ப்ரோக்ராமிங் ஓல்டர் ஒன்று. இப்போ லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே ஸ்விஃப்ட்டில் தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. UI காம்போனன்ட்ஸ் எல்லாமே iOS SDKல இன்டெகிரேட்டடாக இருக்கும். ஸோ நம்ம அந்த APIஸ்னை ஆக்சஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணுவோம். அடுத்தது ஒரு மொபைல் அப்ளிகேஷனோட ப்ராஜெக்ட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் அனலைசிஸ், ரெண்டாவது UI அண்ட் UX டிசைன், அடுத்தது டெவலப்மெண்ட், அடுத்தது டெஸ்டிங், அடுத்தது பப்ளிஷிங் த ஆப். சரி வாங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டூடெண்ட் போர்ட்டல் அப்ளிகேஷன் எடுத்துக்குவோம். ஸ்டூடெண்ட் போர்ட்டல் அப்ளிகேஷனில் என்னென்ன ஸ்டூடெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம். அதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேக் அண்ட் ஸ்டோரேஜ் எப்படி இருக்குன்னு நம்ம டிசைட் பண்ணணும். பேக் அண்டோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஏபிஐஸ்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஆர்கிடெக்சரல் லெவல்லையே டிசைட் பண்ணிடுவாங்க. ரெக்யர்மெண்ட் அனலைஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ஸோ இது கம்ப்ளீட் ஆனோடனே இதை டிசைன் டீமுக்கு கொடுப்பாங்க. ஸோ மொபைல் அப்ளிகேஷனோட ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே அவங்க டிசைன் பண்ணி டெவலப்பருக்கு தருவாங்க. ஸோ அங்கே எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் போர்ட்டல் அப்ளிகேஷனோட லாகின் ஸ்க்ரீன் டிசைன் பண்ணி ஒரு லே அவுட் டிசைனை டெவலப்பருக்கு டிசைனாக கொடுப்பாங்க. டெவலப்பர் இந்த டிசைனை யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸை மொபைல் அப்ளிகேஷன்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான பேக் அண்ட் கோடை ஸ்விஃப்ட் அல்லது Objective-Cல எழுதுவாங்க. இப்போ லேட்டஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்விஃப்ட் லாங்குவேஜில் தான் எழுதி வைப்பாங்க. சைன்இன் பட்டன் கிளிக் பண்ணோன்னே லாகின் அப்படிங்கிற மெத்தட் கால் ஆகி அதில் லாகின் வேலிடேஷன் எல்லாம் முடிஞ்சு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஒர்க் முடிஞ்சோடனே ஒரு ப்ராடக்ட் ரெடி ஆகும். அந்த ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு டெஸ்டிங் டீமுக்கு கொடுப்பாங்க. டெஸ்டிங் டீம் யூனிட் அண்ட் UI டெஸ்டிங் பண்ணுவாங்க. யூனிட் டெஸ்டிங்கில் ஃபங்க்ஷனல் ஃப்ளோ எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க. UI டெஸ்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா UI காம்போனன்ட்னா கரெக்டாக ஒர்க் ஆகுதா. UI டெஸ்டிங்கில் ஆட்டோமேஷன் அண்ட் மேனுவல் டெஸ்டிங் ரெண்டு கேட்டகரி ஆஃப் டெஸ்டிங் இருக்குது. ரெண்டு டெஸ்டிங்கும் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் டெஸ்டிங் எல்லாமே பாஸ் ஆகி உங்கள் அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஆப் ஸ்டோருக்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஆப்பிள் உங்கள் ஆப்பை ரிவ்யூ பண்ணிட்டு அவங்களோட கைட்லைன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா உங்கள் அப்ளிகேஷனை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் ஆப் ஆப் ஸ்டோரில் லைவ் ஆயிரும். ஸோ இதுதான் ஒரு iOS அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள். டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் என்ன, iOS மொபைல் அப்ளிகேஷனுக்கு தேவையான எக்ஸ்கோட் ஐடியை ஆப் ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஆனால் சாஃப்ட்வேர் அப்டேட் மட்டும்தான் காட்டுது. நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணலைன்னா கெட் அப்படின்னு காட்டும். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டவுன்லோட் ஆகி முடிச்சோனையுமே எக்ஸ்கோட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட். இங்கே நம்ம என்ன கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷனை நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேம் அப்ளிகேஷனா கேம் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுவோம். AR அண்ட் VR அப்ளிகேஷன்னா அந்த ஆக்மெண்ட் ரியாலிட்டி ஆப்பை செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி என்ன ரெக்யர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ளிகேஷன் டெம்ப்ளேட்டை நம்ம சூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம கிரியேட் பண்ணுற அப்ளிகேஷன் சிங்கிள் வியூ அப்ளிகேஷனை வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே என்ன கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ணோனையும் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்டோட நேம் கேட்கும். அந்த ப்ராஜெக்ட் நேமுக்கு ஸ்டூடெண்ட் போர்ட்டல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே ஆர்கனைசேஷன் ஐடென்டிஃபையர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஆர்கனைசேஷனை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே மேக்ஸிமம் இங்கே வெப்சைட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கற்பகம் காலேஜுக்கு kc.ac.in ரிவர்ஸில் கொடுக்கணும். பண்டில் ஐடென்டிஃபையர் எப்படி இருக்கும்னா in.ac.kc.student portal அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே பண்டில் ஐடென்டிஃபையர்னா என்னன்னா இந்த பண்டில் ஐடென்டிஃபையர் தான் நம்ம ஆப் ஸ்டோரில் யூனிக்காக இருக்கும்.
இந்த ஐடென்டிஃபையரை வச்சு நம்ம அப்ளிகேஷனை வந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நாங்கள் கிரியேட் பண்ணுற லாங்குவேஜ் வந்து ஸ்விஃப்ட் அல்லது அப்ஜெக்டிவ்-சி இருக்கும். இங்கே வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்விஃப்ட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் ஸ்டோரி போர்டு அண்ட் ஸ்விஃப்ட் யூஐ அப்படிங்க இருக்குது. அப் டு iOS 12 வரைக்கும் ஸ்டோரி போர்டு வச்சு தான் டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஸ்விஃப்ட் யூஐ அப்படிங்கிற புது கான்செப்ட் வந்துருக்குது. இதில் என்னன்னா நம்ம டெவலப்மெண்ட் எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப்ல இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஸ்டோரி போர்டு அப்படிங்கிறத வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இங்கே கீழே யூஸ் கோட் டேட்டா, இது வந்து லோக்கல் பேக் அண்ட் ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்க்ளூட் யூனிட் டெஸ்ட் அண்ட் யூஐ டெஸ்ட், இதுக்கு செக் மார்க் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் அண்ட் யூஐ டெஸ்டிங்கான செப்பரேட் ஃபைல்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ நம்ம இங்கே யூனிட் அண்ட் யூஐ டெஸ்டிங் எதுவுமே எழுத போகிறதில்ல. ஸோ நான் அதை வந்து நான் அன்செக் பண்ணிக்கிறேன். அடுத்து கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்து ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் ப்ராஜெக்டோட டைரக்டரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. ஸோ இப்போ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் ஆனோடனே லெஃப்ட் சைட் கார்னரில் ஃபைல் நேவிகேஷன் இருக்கும். சம் டிஃபால்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதில் ஆப் டெலிகேட் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். இது தாங்க நம்ம அப்ளிகேஷனோட மெயின் ஃபைல். ஸோ இதில் இருந்து தான் நம்மளோட ஆப்போட லைஃப் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆப்போட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலா அன்அட்டாச்சு ஸ்டேட்டில் தான் இருக்கும். அதாவது நாட் ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கும். உங்கள் ஆப் ஐக்கனை கிளிக் பண்ணோடனே உங்கள் ஆப் வந்து ஃபர்கிரவுண்டுக்கு வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்துடும். உங்கள் அப்ளிகேஷன் இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் ஈவெண்ட்ஸ் எதுவுமே யூசர்கிட்டருந்து வாங்காது. ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் எல்லாமே இனிஷியலைஸ் ஆனோனையுமே உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்துடும். இன்கேஸ் வந்து மினிமைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப் வந்து பேக்ரவுண்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ அது பேக்ரவுண்ட் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்டேட்டுக்கு போகும். ஆப் வந்து யூசர் கில் பண்ணாகவோ அல்லது சம்டைம்ஸ் ஓஎஸ்ஸே கில் பண்ணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஆப் வந்து சஸ்பெண்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். நமது அப்ளிகேஷனோட லைஃப் சைக்கிள் எல்லா ஈவெண்ட்ஸும் ஆப் டெலிகேட் மற்றும் சீன் டெலிகேட் அப்படிங்கிறதுல வரும். ஆப்போட லைஃப் சைக்கிள் வந்து ஆப் டெலிகேட் ஃபைல்லையும் ஒவ்வொரு விண்டோவும் சீன் சொல்லுவாங்க. அதாவது உங்க விசிபிள் ஏரியாவில் இருக்கிறது எல்லாமே சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீனோட ஈவெண்ட்ஸ் எல்லாமே சீன் டெலிகேட் அப்படிங்கிற ஃபைல்ல தான் ரிசீவ் ஆகும். அடுத்தது முக்கியமான ஃபைல் என்னன்னா மெயின் ஸ்டோரி போர்டு. ஸோ இதில் தான் உங்களோட அப்ளிகேஷனோட லே அவுட் டிசைன் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கான ஈவெண்ட்ஸ் பேக் அண்ட் கோட் எல்லாமே வியூ கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஃபைல்ல எழுத போறோம். ஸோ இந்த ஃபைல்ல இங்க இருக்கும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே டாப் கார்னரில் லைப்ரரி அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ளஸ் ஐக்கானுக்கும் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் லைப்ரரி வரும். ஸோ இதை நீங்கள் தேவையான ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்கள் இங்கே ஸ்டோரி போர்டில் டிசைன் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து நமக்கு ஸ்டூடெண்ட் போர்ட்டலில் லாகின் ஃபீல்டுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுக்காக 2 டெக்ஸ்ட் ஃபீல்டு தேவைப்படுது. ஸோ இங்கே நான் டெக்ஸ்ட் ஃபீல்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குது. ஸோ நான் அதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். அது வந்து இங்கே பேஸ்ட் ஆயிரும். நம்ம ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். சரி, இதே டெக்ஸ்ட் ஃபீல்டு மறுபடியும் தேவைப்படுது. அதை டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து லாகின் பட்டன் எனக்கு ஒன்று தேவைப்படுது. ஸோ அதுக்கு வந்து பட்டன் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை சர்ச் பண்ணி நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ட்ராக் பண்ண இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணோன்னே ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராப்பர்ட்டி விண்டோ ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி விண்டோவில் உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து சைன் இன் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஃபாண்ட் சைஸ் சின்னதாக இருக்குது. நான் ஃபாண்ட் சைஸ் வேணும்னா கூட்டிக்கலாம். ஸோ இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் பண்ணுறதுக்கு உங்கள் டார்கெட் எது? ஸ்டூடெண்ட் போர்ட்டல். ஸோ அதுக்கு பக்கத்தில் சிமுலேட்டர்ஸ் அப்படின்னு ரியல் டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே டிவைஸ் காட்டும். அந்த டிவைஸோட நீங்கள் ரன் பண்ணலாம். எக்ஸ்கோரில் பில்டின் சிமுலேட்டர்ஸ் இருக்குது. ஸோ நான் சிமுலேட்டர் வச்சு ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே இது ரன் பட்டன், இந்த இடத்துல ரன் பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் ரன் பட்டன் கிளிக் பண்ணணுமே உங்கள் சிமுலேட்டரில் அந்த அப்ளிகேஷன் வந்து லோட் ஆகும். ஃபீல்ட்ஸ் எல்லாமே விசிபிள் ஆகுது. இங்கே ஸ்டூடெண்ட் டீட்டெயிலை என்டர் பண்ணிவிட்டு சைன் இன் பட்டனை கிளிக் பண்ணோன்னே அடுத்தது வந்து ஒரு வெல்கம் ஸ்க்ரீனுக்கு போகும் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அடுத்து இன்னொரு ஸ்க்ரீன் தேவைப்படுது. ஸோ அடுத்த ஸ்க்ரீனை வந்து டிசைன் பண்ணுவோம் வாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்க்ரீனும் வியூ கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஸ்க்ரீன் நான் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வியூ கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் லைப்ரரி பண்ணுறேன். அதோட அந்த ஆப்ஜெக்ட் லைப்ரரியிலிருந்து நான் வியூ கண்ட்ரோலரை வந்து ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணுறேன். இதில் நான் ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ண நினைக்கிறேன். அதாவது வெல்கம் டு டேஷ்போர்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு நான் ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ண நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு ஒரு லேபிள் தேவைப்படுது. ஸோ நான் அந்த லேபிளை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லேபிள் நான் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ரைட் சைடில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி விண்டோவில் இதுக்கான வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
சரி, இந்த ஸ்க்ரீன்லேருந்து இந்த ஸ்க்ரீன் மூவ் ஆகிறதுக்கு நமக்கு வந்து லிங்க் தேவைப்படுது. ஸோ இந்த நேவிகேஷனை கண்ட்ரோல் பண்ணுற நேவிகேஷன் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலர் இருக்கிறாரு. ஸோ அதை நம்ம எம்பெட் பண்ணிக்கணும். இதுக்கு எடிட்டர் மெனுவில் எம்பெட் நேவிகேஷன் கண்ட்ரோலர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம்னா நேவிகேஷன் கண்ட்ரோலர் வந்து ஆட் ஆயிரும். ஸோ உங்களோட நேவிகேஷன் சைன்இன்னுக்கு அப்புறம் என்னோட சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணோனையும் என்னோட டீட்டெயில் வியூ ஸ்க்ரீன் வந்து தெரியணும். அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ட்ரிகர்டு செக்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணோனையும் நமக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் காட்டும். இது நீங்கள் அடுத்த ஸ்க்ரீனை உங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக அடுத்த செஷன்ஸில் பார்ப்போம். ஷோ இன் டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கனெக்ட் ஆயிருச்சு. இப்போ அப்ளிகேஷனை ரன் பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் யூசர் டீட்டெயில் கிளிக் பண்ணோனையும் சைன்இன் கொடுத்தோனையுமே இந்த வெல்கம் ஸ்க்ரீன் வருது. இன்னும் வேலிடேஷன் எதுவுமே செக் பண்ணல. வேலிடேஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணுற மாதிரியும் மாற்றிக்கலாம். இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு இது மாறி இருக்க பார்ப்பீங்க. இங்கே ஹெட்டர் சைடில் நேவிகேஷன் ஹெட்டர் வந்து இங்கே ஆட் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம நேவிகேஷன் ஸ்டாக்கில் தான் இருக்கும். ஸோ அந்த நேவிகேஷன் ஹெட்டர் வந்து ஆட் ஆயிருக்கும். இது பேர் செக்யூம்பாங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ஷோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா பேக் பட்டன் வந்து வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா இங்கே சைன்இன் கிளிக் பண்ணோனையும் அடுத்த ஸ்க்ரீன் வந்து பேக் பட்டனோட வந்துடுது. ஸோ நம்ம கோடோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான வேலிடேஷன் செக் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் அட்ஜஸ்டன்ட் வியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த டைமில் உங்களுக்கு உங்கள் ஸ்டோரி போர்டோட ஸ்க்ரீனுக்கு அதுக்கு ஈக்குவலண்டான கிளாஸ் ஃபைல் வந்து இங்கே ஓப்பன் ஆயிரும். இதோட கிளாஸ் ஃபைல் நேம் வந்து வியூ கண்ட்ரோலர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கான கனெக்ஷன் எனக்கு வேணும். பட்டன் ஈவெண்ட்டுக்கான கனெக்ஷன் எனக்கு வேணும். ஸோ இங்கேயே வந்துட்டு டச் அப் இன்சைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணோனையுமே நீங்கள் ஈவெண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லாகின் பட்டன் ஈவெண்ட் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ கனெக்ட் கொடுத்துக்கிறேன். லாகின் பட்டன் கிளிக் பண்ணோனையுமே அதோட டச் அப் இன்சைடு ஈவெண்ட் வந்து இங்கே ரிசீவ் ஆகும். இங்கே நம்ம வேலிடேஷன் இந்த லைன் லாகின் வேலிடேஷன் செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரீனை வந்து மூவ் பண்ணிக்கலாம். இன்றைய செஷன் இதோட முடியுதுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் நாங்கள் அதுக்கான பதிலை சொல்கிறோம். உங்களுக்கு அடுத்த செஷன் வேண்டும்னா எந்த பாட்டில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற டீட்டெயிலை எங்களுக்கு கீழே சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கான வீடியோவை அடுத்த வெபினார் செஷனில் நாங்கள் கொடுக்குறோம்.